தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டாராக கடந்த 45 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் சார் பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிட்டு இடையில அவர் சில ஆண்டுகள் இடைவெளி எடுத்து கொண்டாலுமே அவர் இடத்தை யாராலுமே நிரப்ப முடியல. இப்போது அடுத்த தலைமுறை நடிகர்களான விஜய் சார், அஜித் சார் ஆகியோர் கூட கடுமையாக போட்டி போட்டு கொண்டும் இருக்காங்க. ரஜினிகாந்த் சார் சினிமா வாழ்க்கை 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்கள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த் சார் சிறிய வேடத்துல தான் நடித்திருப்பார். அதன் பின்னர் தொடர்ந்து பாலச்சந்தருடைய இயக்கத்துல நடித்து அடையாளம் பெற்று வில்லனாகி ஹீரோவாகி சூப்பர் ஸ்டாருமே ஆகியிருக்காரு. இந்த நிலையில அடுத்த ஆண்டு அவருக்கு சினிமாவில பொன்விழா ஆண்டு, இதனடுத்து அவருக்கு பாராட்டு விழா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதற்காக முதல்ல தயாரிப்பாளர் தானு அவர்கள் முயற்சி பண்ணாரு. பின்னர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இது சம்பந்தமாக ரஜினிகாந்த் சார் அணுகியிருக்காங்க. ஆனா ரஜினிகாந்த் சார் பாராட்டு விழாவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இவங்களையுமே தாண்டி தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுக ரஜினிகாந்த் சாருக்கு பாராட்டு விழா நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு திருந்தாங்க. சோ இவங்களுக்கு இதுல ஒரு சில அரசியல் ஆதாயங்களுமே இருந்தது. இதனை சரியாக புரிந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு எந்த பாராட்டு விழாவும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரே போடாக போட்டிருக்காரு. சோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.